ஹலோ ஆல். இங்கே வந்து நல்ல மழை 2 நாளா. ஸோ சூடாக ஏதாவது சாப்பிடணும் போல் இருந்துச்சு. அதனால் எக் ரைஸ் வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். 2 பேரும் சேர்ந்து தான் குக் பண்ணது. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது என்னோடய ரெசிபி. நான் எப்படி செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். எப்போவுமே எக் ரைஸ்க்கு வந்துட்டு ஆனியன் ஃபஸ்ட்டு போட்டுற வேணாம். ஃபஸ்ட்டு எக்கு போட்டு அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆனியன் சேர்க்கணும். இதில் வந்து அந்த பெப்பரு, உப்பு அதெல்லாம் எதுவுமே வேணாம். ஜஸ்ட்டு எக்கு வந்துட்டு நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலே ரொம்பலாம் எக்கை மிக்ஸ் பண்ண வேணாம். அதுக்கு மேலேயே வந்து வெங்காயம் போடணும். அப்போ தான் வந்து க்ரன்ச்சியாக இருக்கும் வெங்காயம். அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் கேரட், பீன்ஸ் போட்டிருக்கேன். மஷ்ரூம் கூட சேர்த்துட்டா நல்லாயிருக்கும். மஷ்ரூம், கேபேஜ் எதுனாலும் நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாம் வேகிறதுக்காக உப்பு கொஞ்சம் போட்டு பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் போட்டாச்சு காரத்துக்காக. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கேப்சிகம் இருந்துச்சு, ஸோ கொஞ்சமாக கேப்சிகம் போட்டு அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டுருக்கோம். எக்குக்கு தனியாக பெப்பர் வேண்டாம். ஃப்ளேவருக்காக வந்துட்டு சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன். அது கூடவே வந்து பெப்பர், அப்புறம் கரம் மசாலா, இது 3 சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சோயா சாஸ் 1 ஸ்பூன் சேர்க்கணும். பட் நான் ஆட் பண்ணது இதில் வந்து கவர் ஆகலை. இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் நல்லாயிருக்கும். இது வந்து நான் லெஃப்ட் ஓவர் ரைஸில் தான் செஞ்சது. ஸோ அதுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக வடித்து செய்யணும் அப்படிலாம் இல்லை. இருக்கிற ரைஸ்லேயே செஞ்சால் நல்லாயிருக்கும். நல்லா எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக வச்சு சாப்பிடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் இருந்ததுனால அது கூட வச்சு சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. கடைசியாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. ரோட்டு கடை ஸ்டைலில் அப்படியே இருக்கும் இந்த டேஸ்ட்டு. ஸோ இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதிலே வந்து பொரிச்ச சிக்கன் போட்டால் சிக்கன் ரைஸ் அவ்வளோதான். இதோட வந்துட்டு அந்த சிக்கன் வச்சு சாப்பிட்டோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த டைமுக்கு, இந்த கிளைமேட்க்கு இது சூப்பராக இருந்துச்சு காம்பினேஷன். ஸோ இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.